ஸ்வீட்டி டிவி உறவுகளுக்கு வணக்கம். நான் வாசியோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். வாசிக்கு க்யூர் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படியும் வார்டு மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்து பார்த்தா மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஃபுல் செக்கப் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்லாம் வந்த உடனே மாற்றிடுறதா சொன்னாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவ்வளவு விஷயத்துலேயும் அந்த சிவருத்ரன், எங்கள் பையன் சிவருத்ரன் மறுபடியும் பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அப்படிங்கும்போது ஏதோ எல்லாமே போனாலும் இந்த உயிர், அந்த ஒரு துளி உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போன உடனே என்கிட்ட சைன் வாங்கினாங்க. எல்லாத்துக்குமே சைன் வாங்கினாங்க. அதில் இவங்களை காப்பாற்ற முடியாது, நான் எது நடந்தாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இவங்க ரொம்ப ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கோம், அதனால் எதுவும் நடக்கலாம், நான் மனப்பூர்வமாக இந்த ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்கிறேன், நான் ரத்தம் அதிகமாக போயிருக்கு, குழந்தை இறந்துருக்கு, நஞ்சு கொடியில் ரத்தம் இல்லை பரவி இருக்குது, இது ரொம்ப சிவிலியரான ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன் இந்த மருத்துவர்கள் பண்ணுறதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அதை பார்த்தாங்க, அவங்க சொன்னாங்க, என்கிட்ட எழுதியும் வாங்கினாங்க. அதுவும் டைப்லாம் இல்லை, கையால் எழுதி வாங்கினாங்க. அதை படித்தேன். ஒரு மிகப்பெரிய பதட்டம். அதில் இவ்வளோ கொஸ்டின்லேயும் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறது மாதிரியே கர்ப்பப்பையும் எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. அதுவும் அதில் எழுதியிருக்கு, கர்ப்பப்பையும் எடுக்கிறேன், சூழ்நிலை அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. அந்த பதற்றத்தில் எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. நான் அப்போவே முடிவு பண்ணேன், இதுக்கு மேலே குழந்தை வேண்டாம். ஏன்னா இப்போவே 2வது ஆப்ரேஷன் ஆகிடுச்சி. இதுக்கு மேலே ஒரு குழந்தை பிறந்து அந்த ஆப்ரேஷனுக்கு ரொம்ப டேஞ்சராக ஆகி, ஏற்கனவே அடிக்கடி இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குதும்பாங்க, அந்த மயக்க மருந்து ஊசி போட்டு. ஏதோ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சால் நம்ம வாழ்க்கை, இதுக்கு மேலே அந்த ஆபத்துக்கு அவங்க போக மாட்டாங்க, இந்த ஆப்ரேஷனோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்து, இப்படி இந்த ஆப்ரேஷனாலேயே இவங்க உயிருக்கு இப்போ ஆபத்தாக முடிய போகுது அப்படின்னு ரொம்ப வேதனையாக பதட்டம். அதில் அவங்க சொல்லும்போது நான் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கல. பரவாயில்ல, எனக்கு அவங்க உயிர் தான் முக்கியம், கருப்பை எடுத்துருங்க, நான் ஒரு குழந்தை இருக்குது, அதுவே போதும், எங்களுக்கு கொடுத்து வச்சது அதுதான், அவ்வளோதான் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம், எங்கள் உலகம் அதுவாக நாங்கள் நினச்சிக்கிறோம், நீங்கள் கருப்பப்பை வந்து ஏதோ பிரச்சனைனா எடுத்துருங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் எதை எடுத்தாலும் எடுத்துக்கங்க, கருப்பப்பை இல்லைனா பரவாயில்ல, நான் தான் இனிமேல் அவங்கள ஆப்ரேஷனுக்கே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேனே, 3வது குழந்தைலாம் வேண்டாம், இதுக்கு மேலே இதுதான் கடைசி அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணிட்டேனே, அப்புறம் கருப்பப்பை இருந்து என்ன பிரயோஜனம், நான் சொல்லிட்டேன் பரவாயில்லைங்க அப்படின்ட்டு. இதே வார்த்தையை வந்து அவங்கள்ட்டையும் சொன்னாங்களாம், கருப்பை எடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்கள நான் பார்க்க போனேன், ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 10 மணி நேரம் கழித்து போய் பாருங்கன்னு சொன்னாங்கண்ணே. நான் போய் பார்க்க போனேன். அப்போ அவங்க பார்த்து கண்ணில் தண்ணி வருது.
எப்படியோ அதே ஆண்டவன் நம்மக்கிட்டேருந்து நம்ம குழந்தைய பறிச்சிட்டான், எடுத்துட்டான். அந்த ஆண்டவன் உன்னை கொடுத்துட்டான் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அப்போ அவங்க கேட்ட வார்த்தை என்னென்னா, கருப்பு பை எடுத்துட்டாங்களா இருக்கா, அவங்கள்ட்ட கேட்டு சொல்லு, கேளு அப்படின்னுது. எனக்கு அந்த நேரத்துலையும் அது எடுத்தான்னா எடுக்கட்டேன்னா, இதுக்கு மேலே தான் நமக்கு குழந்த வேண்டாம், 3வது ஆப்ரேஷன் தாங்க மாட்டேன், இந்த 2 ஆப்ரேஷனே மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும், 3வது ஆப்ரேஷன் வேண்டாம், அதனால் நான் எடுக்க சொல்லிட்டேன், தெரில அவங்க எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. இல்லை நீ கேளு அப்படின்னுது. அந்த கேளுன்னா பொறுமையாக அந்த வாய்ஸில் சொல்லுது. இந்த சூழ்நிலையிலையும் மறுபடியும் ஒரு குழந்தை இருக்கணும், உயிரே போனாலும் அந்த வலியை தாங்கணும், அந்த ஆப்ரேஷனும் மறுபடியும் நடக்கணும் அப்படின்னு வாசிக்கு நினைக்குது. அப்படின்னா நம்மளாம் எங்கெங்கேயோ தியாகிகளை தேடுவோம், நல்ல உள்ளங்களை தேடுவோம். நம்ம மேலே யார் அன்பு வச்சுருக்கா, யார் உண்மையானவங்க, யார் பாசம் வச்சுருக்கா அப்படின்லாம் உலகத்தில் நம்ம தேடுவோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் இந்த மாதிரி உள்ள ஆத்மா, இந்த மாதிரி பெண்கள் இருக்கிறதால தான் இந்த உலகமே இன்றைக்கும் முழுசாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்படிலாம் உயிர் பிழைச்சி வெளியில் படுத்துருக்குறாங்க, மறுபடியும் அந்த கரு வச்சுருக்காங்களான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் நான் மீண்டே வரல இந்த இதில் இருந்து. எப்படியோ நிறைய பேர் சொன்னாங்க, ஆண்டவனை வேண்டிக்குங்க, கடவுளை வேண்டிக்குங்க, அவர் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு. பழிச்சு இந்த கேள்வி தேவையா, இது வேண்டாம், அது பரவாயில்ல விடு அப்படின்னா. இல்லை கேளு அப்படின்னு நான் போய் கேட்டேன். இல்லை கருப்பு பை நாங்கள் எடுக்கலை, அந்த அளவுக்கு போகலை, கற்பை நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இதை நான் அவங்கள்ட்ட சொன்னேன். நான் இதை சொன்னேன், கற்பை எடுக்கலையா அப்படின்ட்டு. அவங்க நிம்மதியாக உணர்ந்துருப்பாங்க போல். கண்ணு தண்ணி இன்னும் அதிகமாகிடுச்சு. என்னை முருகன் இன்னும் கைவிடலை அப்படின்னாங்க. எனக்கு அந்த இடத்துல அழக்கூடாது அப்படின்ட்டு நான் சமாளித்து தைரியம் சொன்னேன். அப்போ தான் அந்த வார்த்தை சொன்னேன், வாசு நம்ம குழந்த சிவருத்ரன்னு பேர் வச்சதாலேயோ என்னவோ உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக உயிரை கொடுத்துட்டு உன்னை காப்பாற்றிட்டு போயிருக்காரு அந்த கடவுள். அந்த கடவுளே தான் பிறந்திருக்கணும். ஒரு 8 மாதம் சிவருத்ரனாக அவதாரம் எடுத்து உன் வயிற்றில் பிறந்து உன்னை காப்பாற்றிட்டு போயிருக்காரு. ஏன்னா நான் அஸ்ட்ராலஜர், ரொம்ப முக்கியமான விஷயங்க அது. நான் ஒரு அஸ்ட்ராலஜர். என்ன இருக்குது உண்மை என்னென்னா, இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் வாசிக்கு சரியில்லாத திசை ஓடிட்டுருக்கு. அதாவது மாரக திசை அப்படின்னு சொல்லலாம், பாதகாதிபதி திசை அப்படின்னு சொல்லலாம். இது போயிட்டுருக்கு. நான் நினச்சது ஜனவரி மாதம்தான் டெலிவரி. அப்போ டிசம்பர் மாதம் டெலிவரி வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த டிசம்பர் மாதம் தாண்டிட்டாங்க, 2025 டிசம்பர் மாதம் தாண்டிட்டாங்கன்னா 2026 ஆயிடுச்சு. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, இதில் தப்பிச்சிட்டா போதும் அப்படின்னு நான் நினச்சி இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு டைம் சரியில்லாத டிசம்பர் மாதம் வரைக்கும். ஆப்ரேஷன் அல்லது குழந்தை டெலிவரி ஜனவரி மாதம் வரும் அப்படிங்கிற நிம்மதியில் இருந்தேன். விதி ரொம்ப வலியது அப்படின்னு இந்த பிரபஞ்சம், இந்த ஈஸ்வரன் எனக்கு புரிய வச்சிருக்கிறார் உண்மையாக. அப்போ இப்படி ஜாதகம் இருக்கும்போது இங்கே நடக்கின்ற விஷயம் எல்லாமே எங்கள் வாசையை காப்பாற்றுறதுக்கு தான் சிவருத்ரன் உயிரை விட்டிருக்கிறார் அப்படின்னு நான் உணர்ந்தேன் என் மனசில். இதை தான் சொன்னேன், இந்த மாதிரி உன்னை காப்பாற்றுறதுக்கு தான்
அவன் இறந்துருக்கான், நீ தைரியமாக இரு, அவனே நமக்கு வந்து பிறப்பான், நம்ம சிவருத்ரனே நமக்கு வந்து பிறப்பான், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அந்த நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும் அது அப்படியே நடந்தது. எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம நடக்கிறது எதையுமே மாற்ற முடியாது அப்படின்ட்டு இங்கே வந்து என்னுடைய குழந்தை மாற்றியிருக்கான். என்னுடைய பையன், எங்களுடைய பையன் சிவருத்ரன் மாற்றிருக்கான். ஒரு வேளை இந்த ஒரு 8 மாதம் வாசிக்கு வயிற்றில் பிறந்து இந்த டைமில் உயிரை கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கு போல். அதெல்லாம் யோசித்து சொன்னேன். இந்த மாதிரி நம்மளை காப்பாற்றுறது தான் இது நடந்திருக்கு, நிறைய யோசிச்சுப்பார், உனக்கே புரியும், நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சுப்பார். எங்களுக்கு இன்னுமே கண்ணு முன்னாடி அப்படியே நிற்கிது ஒவ்வொரு விஷயமே. அன்னைக்கு நைட்டு 8 மணிலேருந்து விடிய காலம் 5:30 6 மணி வரைக்கும் நடந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு சினிமா மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நினச்சிப்பார், நீ யோசிக்காத, நீ உயிரோடு கிடைக்கணும், நீ உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குழந்தை தன்னுடைய உயிரை கொடுத்துருக்கு. இது எல்லாமே ஒரு கடவுளுடைய, முருகனுடைய ஒரு சூட்சமம். அதனால் தைரியமாக நீ இருக்கணும், போராடு இந்த வழியிலேருந்து. ஏன்னா எனக்கே நான் வெளியில் நின்னேன், ஏதோ ஊசி போடுறதுக்கு ரத்தம் எடுத்தாங்க போல், டெஸ்ட்டுக்கு ரத்தம் எடுத்துருக்காங்க, ரத்தம் வரலையாம், வலி தாங்க முடியாமல் அவ்வளோ கற்றுனாங்க. எனக்கு கேட்குது அப்படின்ட்டு. நான் என்றைக்குமே நான் அழ விட்டதே இல்லை. இத்தனை வருஷத்தில் நான் வாசியை பொறுத்த வரைக்கும் அழ விட்டதே இல்லைங்க. வாசியே சொல்லுவாங்க, என்றைக்குமே இந்த விஷயத்த வந்து அவங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒரு 3-4 டைம் தான் அவங்க வாழ்க்கையில் அழுதுருப்பாங்க. அவங்க அக்கா, ஃபஸ்ட்டு அக்கா இறக்கும் போதும், அடுத்து இப்போ ரெண்டாவது ஃபஸ்ட்டு தாரத்து அக்கா, 2வது அக்கா இப்போ இவங்க அண்ணன் இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க இறந்தாங்க. அந்த அக்கா இறக்கும்போதும், அடுத்தது அந்த அக்காவுடைய பொண்ணு இறக்கும்போதும், அதாவது சொந்த அக்காவுடைய பொண்ணு 6 வயசில் இறந்துருச்சு. அது யாருன்னா பிரேமுடைய தங்கச்சி, அது இறந்துச்சு அப்போவும். அடுத்தது இப்போ அவங்க அண்ணன் இறக்கும்போதும், இப்போ தான் அவங்க இந்த டைம் தான் அழுதுருக்காங்க. அதுக்கு அதை தவிர நான் அவங்கள அழ வச்சதே இல்லை. அதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குங்க. அது இப்போல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு இந்த பழைய விஷயங்கள்லாம் நமக்கு வருது. நான் அவங்க கூட அதை பகிர்ந்துக்கிறதுல எந்த ஒரு எனக்கு ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா நான் அவங்கள இது வரைக்கும் கை வச்சு அடித்ததே இல்லை. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நம்ம கோபத்தில் அடிப்பாங்க, குடும்பம்னா சண்டை இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம இது வரைக்கும் கை வச்சதே இல்லை. ஏன்னா கல்யாணம் ஆகி என்னை நம்பி வந்தாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 4 நாளில் ஏதோ ஒரு பிரச்சனை, வாக்குவாதம். அப்போ அடிச்சிட்டேன், தலையில் அடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு உரிமையில் அடித்தேன். அப்போ பயங்கரமாக அழுதுட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதே ஒரு என்னமோ ஒரு மாதிரியாக பண்ணிடுச்சு. அவங்க அழுவுறதை என்னால் பார்க்கவே முடியல. எனக்கு அழுவு வந்து மன்னிச்சிக்க, சாரி. அந்த நேரத்தில் வந்து அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க தலை மேலே சத்தியம் பண்ணி, நான் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் உன்னை அடிக்க மாட்டேன், நீ எது பண்ணாலும் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணேன். அந்த சத்தியத்தை இது வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கேன். அது ஏன் சத்தியம் பண்ணேன்னா, அவங்க அழுததால் நான் சத்தியம் பண்ணேன். அந்த மாதிரி அழக்கூடாது, அவங்க எப்போ அழுதாலுமே எனக்கு அழுவ வந்துடும். ஏன்னா அந்த அழுகே ஒரு வித்தியாசமாக, விசித்திரமாக இருக்கும். ஒரு மாதிரி குழந்தை விட ஒன்றும் தெரியாத, ஒரு இந்த உலகம் புரியாத அப்படி அழுகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இது வரைக்கும் அழ விடலை அவங்கள. இன்றைக்கி அழுதுகிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தால்.
அவங்கள எப்படி தேத்துறது, எப்படி சரியான பழைய மாதிரி எப்படி கொண்டு வர முடியுமா, எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதனால தான் நானே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு ஆறுதல் என்னென்னா, இந்த மனசில் உள்ளதெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கூட பகிர்ந்துக்கிறது ஏதோ ஒரு வகையில். இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் சிரிப்பாங்க, கொஞ்சம் நக்கல் பண்ணுவாங்க, அல்லது கேலி கிண்டல் ஒரு மாதிரியாக நினைப்பாங்க. யாரோ எங்கேவோ நீங்கள் இருக்கீங்க, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. அதனால் தைரியமாக பேசலாம், மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு எங்கள் வாழ்க்கையில் நடந்த சில ஞாபகங்களை, நினைவுகளை அவங்க கூட பகிர்ந்துக்கிறோம். ரொம்ப ஒரு மாதிரியாக நினச்சிங்க அப்படின்னா கட் பண்ணிவிடுங்க. சாரி. இந்த சூழ்நிலையில் இப்படியெல்லாம் நாங்கள் வாசுகியை நேசித்தோம். வாசுகி அந்த குழந்தைய நேசிச்சது. நாங்கள் எல்லாருமே அந்த ஒரு உயிருக்காக, ஜீவனுக்காக சாயிரா முதற்கொண்டு இன்றைக்கி ஒரு விரக்தியில், ஒரு அதிர்ச்சியில், என்ன நடந்ததுன்னே புரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். யாரும் ஒழுங்காக சாப்பிடல, நிம்மதியாக தூங்கலை. என்னமோ ஒரு உயிர் இறந்தால் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு வாரம் அப்படிம்பாங்க. எங்களுக்கு அந்த பிரமிப்பு இன்னும் போகலை. இது எப்படி தான் நாங்கள் இதிலேருந்து மீண்டு வர போகிறோம்னே தெரியல. மீண்டு வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த டெத், இந்த இழப்பு நல்லதுக்கு தான். நம்முடைய வாசியை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த குழந்தை இறந்தது அப்படின்னு அந்த இறைவனே, சிவபெருமானோ அல்லது எங்கள் குலதெய்வம் இச்சலடி கருப்புசாமியோ அல்லது வாசிக்கு உயிருக்கு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு வணங்கிக்கிட்டு இருந்த அந்த முருகனும் காப்பாற்றணும். அது மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க அல்லாஹ், இயேசு, இப்படி உலகத்தில் அத்தனை கடவுளையும் நாங்கள் மதித்தோம். உண்மையாக சொல்லப்போனால் நான் எப்படி எல்லா கடவுளும் ஒன்று, எல்லா கடவுளுக்கும் ஒரே பண்பு தான், ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, நாம் தான் இங்கே மாறி மாறி சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது அப்படின்னு நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. உங்களுடைய ஆதரவும், உங்களுடைய பேரன்பும், உங்களுடைய அந்த எங்களுக்காக வேண்டிக்கிற அந்த நல்ல உள்ளமும் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். அதுக்கு நன்றி சொல்ல மாட்டோம். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் விசுவாசமாக இருப்போம், நினைவு கூறுவோம். அத்தனை கமெண்ட்டும் எடுத்து வச்சு சேவ் பண்ணி வைப்போம். இன்றைக்கி குழந்தை இறந்தாலும் வாசிகையை கொடுத்த அந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இன்னும் எவ்வளவு நாள் வேணாலும் வணங்கலாம், எத்தனை நாள் வேணாலும் விரதம் இருக்கலாம், எவ்வளவு நாள் வேணாலும் கிரிவலம் போகலாம். இந்த கடவுளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி எங்களுடைய மனநிலையை ஆக்கிட்டார். அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் இங்கே இந்த கமெண்ட்டில் நிறையா பேர் சொன்னாங்க, ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, வாசிக்கு ஃபோட்டோ அப்படின்ட்டு நிறையா கமெண்ட்டில் சொன்னாங்க. கொஞ்சம் கோபமாகவும் கமெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஃபோன் போட்டு கூட கேட்டாங்க நிறைய பேர், வாசிக்கு ஃபோட்டோ கலர் ஃபோட்டோவில் வைங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வைக்காதீங்க, அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே என்னென்னா, கலர்ஃபுல்லான வாழ்க்கை
இறைவன் இப்போ கொடுக்கல. கலர்ஃபுல்லாக இருந்த வாழ்க்கை கருப்பாக மாற்றி வச்சிருக்கிறார். அந்த ஒளி போயிடுச்சு. எங்கள்கிட்ட இருந்த அந்த ஒரு பிரைட்னஸ் போயிடுச்சு. ஏன்னா ஒரு உயிரை இழந்து ஒரு 8 மாதமாக வாழ்ந்து, 8 மாதம் இல்லை 25 வருஷம் வரைக்கும் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். எதிர்காலத்தை இந்த 8 மாதத்தில் வாழ்ந்திருக்கோம். அப்படி வாழ்ந்த குழந்தைய கொடுத்த இறைவனே பறிச்சிட்டாரு, இந்த பிரபஞ்சமே பறிச்சிருச்சே. ஏதோ ஒரு வகையில் கண்ணோமல் அல்லது கண் திஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்கள் நாங்கள் கலர்ஃபுல்லாக ஃபோட்டோ போட்டு அல்லது வீடியோ போட்டதை பொறுக்க முடியுமா தானே இதெல்லாம் நடந்தது. அந்த கண்கள் குளிர்ச்சியாக இருக்கட்டுமே. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை பார்த்து அந்த கண்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபோட்டோ. அது மட்டும் இல்லை, ஆண்டவன் ரொம்ப ரிஸ்க்கு கொடுத்துட்டார். ஒரு குழந்தை இறந்துருக்கு, எங்கள் உயிர் இறந்துருக்கு. அதுக்கு நாங்கள் கலர்ஃபுல்லாக ஃபோட்டோ போட முடியுமா? அவங்கள கலர்ஃபுல்லாக காட்ட முடியுமா? இது யாருக்கு அப்படின்னா அந்த இறைவனுக்கும். அந்த கண்டிஷன்னு சொன்னாங்கள, அந்த ஃபோட்டோ கலர் ஃபோட்டோவை பார்த்து மனம் வெதும்பினவங்களுக்கு, வயிற்றறிச்சி அடைஞ்சவங்களுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அவங்க கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும், கொஞ்சம் ரசிக்கட்டும். ஏன்னா நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம், இப்படியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி எத்தனையோ அவமானங்கள் இருக்குது, எத்தனையோ நிராகரிப்புகள் இருக்குது, எத்தனையோ இழப்புகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. அவ்வளவு ராத்திரியும் பகலும் எங்களுக்கு ஒரு நாள் பத்தாது. நான் உழைச்சிக்கிட்டே இருப்போம். 24 மணி நேரத்தில் அதிகபட்சம் நான் 20 மணி நேரம் கண்ணு முழிச்சு உழைச்சிருக்கேன். இப்படியான உழைப்பு உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கலர்ஃபுல்லாக இருக்காங்க, இவங்க வாழ்க்கை பிரைட்டாக இருக்குது, இப்படியெல்லாம் ஜாலியாக இருக்காங்களே, என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படின்னு நிறைய நினச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு தான் இந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. என் வாழ்க்கை அவ்வளோது பிரகாசமாக இப்போ இல்லைங்க, அவ்வளோ பிரைட்டாலாம் இல்லை, கலர்ஃபுல்லாக இல்லை இன்னும் சொல்லப்போனால். இது மாதிரி எங்களை பார்த்து வயிற்றறிஞ்சு அடைஞ்ச அந்த கண்களுக்கும் அந்த இறைவனுக்கும் தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. அந்த கண்கள்லாம் பார்த்து கொஞ்சம் குளிர்ச்சி அடையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். வேறு ஏதாவது உங்களை இது உணர்த்திருக்கு அல்லது உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிக்கங்க எங்களை. ஏன்னா ஒரு குழந்தை இழந்து மிகப்பெரிய தவிப்பில் இருக்கும். கலராக காட்டுறதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதை இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக போட்டு இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கும் நாங்கள் வேண்டின குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், 33 கோடி தேவர்கள், முருகன், இப்படி இத்தனை தெய்வங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக இருந்த எங்கள் வாழ்க்கையை, கலர்ஃபுல்லாக இருந்த எங்கள் வாழ்க்கையை இறைவா இப்படி ஒரு உயிரை எடுத்துக்கிட்டு இப்படி மாற்றிட்டியே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. எங்களுடைய வலியையும் வேதனையையும் எங்களுடைய சூழ்நிலையையும் இந்த பிரபஞ்சத்துக்கு காட்டுறதுக்கு தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. இப்போ அடுத்தது அவங்க நார்மல் வார்டுக்கு மாற்ற போகிறாங்க. இன்றைக்கி மாற்றிடுவோம்னாங்க.
நான் நிறைய பேசணும்னு இருக்கேன். ஏன்னா நான் நினச்சேன் அப்போ எங்கள் வாசிகையை கொடுத்துருங்க இறைவா அப்படின்னு நான் வேண்டிக்கல. எங்கள் தெய்வத்தை கொடுத்துருங்க, எங்கள் குலதெய்வத்தை கொடுத்துருங்க அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அடுத்தது எனக்கு வாசிகை தான். அதுக்கு அடுத்தது தான் பிரேம், சாயரா. இப்படி இன்றைக்கி சாயரா தான் எல்லாமே எங்களுக்கு. அப்படின்னாலும் வாசிகை எல்லாருக்குமே தாய் மாதிரி. அந்த தாயே மீண்டு வந்திருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றி.